இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, உலகத்தில் ஒவ்வொரு நாடுமே எப்போது நம்முடன் பிற நாடுகள் மோதப்போகின்றனவோ என்ற பயத்தில் ஒவ்வொரு நாடும் ஆயுதங்களை வாங்கி குவித்து வருகின்றன என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த போரில் உலக நாடுகள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏராளமான ஆயுதங்கள், குறிப்பாக மிசைல்களை, ஏவுகணைகளை அதிக அளவில் வாங்கி குவித்து வருகின்றன. ஒரு போர் என்று வரும்போது அதிகமாக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டாலும், மிசைல்களை அனுப்புவதற்கு சில நேரங்களில் விமானங்கள் தேவைப்பட்டாலும், மிசைல்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உலக நாடுகள் உள்ளன நண்பர்களே. ஈரான் இஸ்ரேல் போரில் எடுத்துக்கொண்டால், ஈரான் தன்னுடைய இராணுவத்தில் அதிகமான விமானங்களை வைத்துக் கொள்ளவில்லை. சுமார் 70களில் வாங்கப்பட்ட ஒரு சில விமானங்களை மட்டுமே ஈரான் நாடு வைத்துள்ளது. அது உலகத்திலேயே அளவுக்கு அதிகமான, தனது நாட்டின் தேவைக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஒரு வருடத்திற்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மிசைல்களை ஈரான் தயாரித்து வைத்துள்ளது என்றெல்லாம் கூறப்பட்டு வருகிறது. ஆக மிசைலை வைத்த ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து 12 நாட்களாக தாக்குதல் நடத்தி வந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து விமானங்கள் மூலம் மிசைல்களையும் வெடிகுண்டுகளையும் பிற ஆயுதங்களையும் தனது நாட்டிலிருந்து 1000 கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய மிசைல்களையும் பயன்படுத்தி ஈரானை தாக்கியதை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் முன்னால் நடைபெற்ற அஜர்பைஜான் ஆர்மீனியா போரில் முதலாக அஜர்பைஜான் துருக்கி நாட்டில் வாங்கிய ட்ரோன்களை அதிக அளவில் ஆர்மேனியா மீது பயன்படுத்தி அஜர்பைஜான் ஆர்மேனியா மீதான போரில் வெற்றி பெற்றது என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே நமது நாடும் இந்த மிசைல் தயாரிப்பதில் மிக தீவிரமாக உலகத்திலேயே அனைத்து நாடுகளை விட மேலோங்கி முதல் தரமான மிசைல்களை தயாரிப்பதில் ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே. இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களை, வீடியோக்கள் சொல்லலாம். நண்பர்களே, நமது இந்தியா மிக சிறந்த, உலகத்திலே மிக சிறந்த மிசைல் என்று சொல்லக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்களை தயாரித்து வைத்துள்ளது. அந்த பிரம்மோஸ் மிசைல்களை பாகிஸ்தானின் மீதான தற்போதைய போரில் அது அதிக அளவில் பயன்படுத்தியது என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்தியா அக்னி மிசைல் என்ற பாலிஸ்டிக் மிசைல்களும் வைத்துள்ளது. தற்போது அக்னி 5, அக்னி 6 என்ற அளவில் அதிக தூரத்திற்கு கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய மிக முக்கியமான மிசைல்களில் எல்லாத்தையுமே அதை தயாரித்து வைத்துள்ளது. அதே போன்று நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை அனுப்புவதற்காக K5 என்ற 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடிய சப்மரைனிலிருந்து, நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சென்று தாக்கக்கூடிய மிசைலையும் வைத்துள்ளது. அதே போன்று தற்போது K6 என்ற சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் 8000 முதல் 10,000 கிலோமீட்டர் வரை சென்று சீனாவின் முக்கியமான பகுதிகளையும், பிரிட்டன் போன்ற நாடுகளையும், ரஷ்யாவின் ஒரு சில பகுதிகள், அமெரிக்காவின் ஒரு சில பகுதிகள் என்றெல்லாம் சென்று தாக்கும் அளவிற்கான K6 என்ற சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலையும் தயாரித்து வைத்துள்ளது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். நண்பர்களே, உலகத்திலே மிக முக்கியமான ஆயுதம் ஒன்றினை தயாரிக்க வேண்டும், மிசைல் ஒன்றினை, ஏவுகணை ஒன்றினை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நமது அரசின் DRDO நிறுவனமானது ப்ராஜெக்ட் விஷ்ணு என்ற பெயரில் ஒரு ரகசியமான திட்டம் ஒன்றை தீட்டி ஆராய்ச்சியில் ஈடுபட்டது நண்பர்களே. இந்த ப்ராஜெக்ட் விஷ்ணு என்பது நமது DRDO நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்டு, இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள அனைத்து ஏவுகணைகளை விட மிக வேகமாக செல்லக்கூடிய, வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வெகு தொலைவிற்கு செல்ல வேண்டும். வெகு தொலைவிற்கு செல்லும்போது அதே வேகத்தில், முதலில் ஆரம்பித்த வேகத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் கடைசி வரை சென்று தாக்கும் வரை அதனுடைய வேகம் குறையக்கூடாது என்ற விகிதத்தில் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நடைபெற்றது நண்பர்களே. அதைத் தொடர்ந்து எக்ஸ்டெண்டட் ட்ராஜெக்டரி அண்ட் லாங் டூரேஷன் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் ஏவுகணை ஒன்றினை தற்போது நமது DRDO நிறுவனம் கண்டுபிடித்து வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது நண்பர்களே. மிசைலின் பெயரை மறுபடியும் கூறுகிறேன். எக்ஸ்டெண்டட் ட்ராஜெக்டரி லாங் டூரேஷன் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் என்பது அந்த ஏவுகணையின் பெயர் நண்பர்களே. இந்த ஏவுகணை
ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று கூறப்படுகிறது. ஹைப்பர்சோனிக் மிசைல் என்றால் என்ன என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். சென்ற வருடமே நவம்பர் 2024 ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஒன்றினை சோதனை செய்து வெற்றிகரமாக மாக் 5ஐ விட அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை ஒன்றினை சோதனை செய்தோம் நண்பர்களே. இது அதனைத் தொடர்ந்து எக்ஸ்டெண்டட் ட்ரேஜெக்டரி லாங் டூரேஷன் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் என்று நாம் கூறுகின்றோம். எக்ஸ்டெண்டட் ட்ரேஜெக்டரி என்றால் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. நமது பிரம்மோஸ் மிசைலின் வேகம் ஒரு மணிக்கு மாக் 2.8 அல்லது 3 மாக் என்று நாம் கூறுகிறோம். மாக் என்றால் 1235 கிலோமீட்டர், ஒரு மாக் ஒரு மணி நேரத்திற்கு என்று அர்த்தம். ஸோ 3 மார்க் என்று நாம் கூறும்போது குறைந்தது 3500 கிலோமீட்டருக்கு மேல் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடியது தான் 3 மார்க் என்று கூறுகிறோம். ஆனால் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரேஜெக்டரி மிசைலானது மாக் 8 முதல் மாக் 9 வரை, ஒரு மணிக்கு மாக் 8 முதல் மாக் 9 ஸ்பீடு வேகத்தில் செல்லக்கூடியது நண்பர்களே. அதாவது இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரேஜெக்டரி லாங் டூரேஷன் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலானது மணிக்கு 12,000 முதல் 13,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த மிசைல். ஆக இவ்வளவு வேகத்தில் செல்லக்கூடிய மிசைல் தற்போது உலகத்தில் இதுவரை எங்குமே கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்படவில்லை. ஆகையால் தற்போது நமது இந்தியா இந்த மிசைலை கண்டுபிடித்துள்ள நண்பர்களே. 12,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த மிசைல் எவ்வளவு வேகத்தில் சென்று சீனாவை அடையும் என்று நீங்களே யோசனை செய்து பாருங்கள். இந்த வேகத்தில் வரக்கூடிய மிசைல் மிக குறுகிய காலத்தில் சீனாவின் முக்கியமான பகுதியில் சென்று தாக்கும். அந்த மிசைல் வருகிறது என்று அவர்கள் ரேடார் கண்டுபிடிக்க முடிந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நண்பர்களே. ஏனென்றால் இந்த மிசைல் பூமிக்கு சற்று கீழான உயரத்திலே செல்லக்கூடியது, அதிக உயரத்தில் செல்லாது. பூமியின் அட்மாஸ்பரிக் ஏர் உள்ள அந்த லேயர்லேயே சென்று கொண்டிருக்கும். இது மிக குறைந்த உயரத்திலேயே சென்று கொண்டிருப்பதால் ரேடார்கள் அதிக உயரத்தில் வருவதைத்தான் கண்டுபிடிக்கும். ஆகவே பூமிக்கு மிக அருகில் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிசைலை எதிர்நாட்டின் ரேடார்கள் கண்டுகொள்ள முடியாத நண்பர்கள். அதற்கான வேறு வகையிலான ஏற்பாடுகளை அந்த நாடு செய்திருந்தால்தான் அந்த வகையான மிசைலை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே 12,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய இந்த மிசைலை எந்த நாடும் கண்டுகொள்ள முடியாது. மிக சீக்கிரத்தில் சென்று அந்த நாட்டினை தாக்கும். இந்த மிசைல் வருகிறது என்பதனை ஒருவேளை எதிர்நாடு கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்திருந்தாலும் அது உடனடியாக எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்பாகவே இந்த மிசைல் சென்று தாக்கிவிடும் நண்பர்கள். இதைத்தான் எக்ஸ்டெண்டட் ட்ரேஜெக்டரி என்று கூறுகிறோம். லாங் டூரேஷன் என்றால் அதிக தொலைவிற்கு மாக் 8 அல்லது மாக் என்ற வேகத்தில் அது சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் மாக் 9 ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் ஆரம்பித்து போகும்போதெல்லாம் அது வேகம் குறையக்கூடாது. தொடர்ந்து மாக் 9 என்ற வேகத்தில் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் லாங் டூரேஷன், அதிக தொலைவிற்கு ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையான மிசைலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ப்ராஜெக்ட் விஷ்ணு என்ற சீக்ரெட் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி எக்ஸ்டெண்டட் ட்ரேஜெக்டரி லாங் டூரேஷன் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைலை நமது இந்தியா வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ள நண்பர்களே. இந்த மிசைல் எதிர் நாடுகளின் இலக்கினை மிக துல்லியமாக தாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இவற்றை விமானங்களிலிருந்தும் தரையிலிருந்தும் கப்பல்களிலிருந்தும் இவற்றை பயன்படுத்தி இலக்குகளை அளிக்க முடியும் நண்பர்களை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணையானது சென்று கொண்டிருக்கும் போது அதனுடைய திசையை அங்கங்கு மேனோவர் செய்து மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான வசதிகளும் இந்த மிசைலில் உள்ளன. இது எதிர் நாடுகளின் பங்கர்ஸ், கப்பல்கள், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அனைத்து வகையான ரேடார்கள், டேட்டா லிங்க் போன்றவற்றை பெற்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடங்கள், விமானத்தளங்கள் என அனைத்து வகையான இடங்களையும் நொடி பொழுதில், ஒரு நிமிடம் கூட ஆக வேண்டியதில்லை, நொடி பொழுதில் நாம் தாக்கி அளிக்கக்கூடிய தன்மை இந்த மிசைலுக்கு உள்ளது நண்பர்களே. தற்போது நீங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். சீனா விண்வெளியில் இருந்து கொண்டு அங்கிருந்து கீழே தரையில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய சோதனை செய்து முடித்துள்ளதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று 3 நாடுகள் மூலம் தற்போது செயல்பட்டு வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள், தொடர்ந்து இன்றைய நியூஸ் சேனலை பார்த்து வரக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். இது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடியது பூமியிலிருந்து 400-450 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலம் அங்கு
விண்வெளி ஆராய்ச்சி கூடம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்கள் அங்கு சென்று வர முடியும். அங்கு செல்வதற்காக மறுபடியும் ராக்கெட்டுகளை, ஸ்பேஸ் கிராஃப்ட்டுகளை தயாரித்து அவற்றை அனுப்பி இந்த இரண்டாவது செல்லக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்டுகள் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சென்று பொருந்தும் வண்ணம் செய்திருப்பார்கள். அந்த மாதிரியான அமைப்புகளை ரஷ்யா, சீனா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகள் செய்துள்ள நண்பர்களை தற்போது தான் நாம் அதற்கான சோதனைகளை 2 சேட்டலைட்டுகளை செயற்கைக்கோளை மேலே அனுப்பி அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று சேரும் வகையிலும் பின் அவை இரண்டும் பிரியும் வண்ணமும் இது மாதிரியான சோதனைகளை 2 செயற்கைக்கோள்களை அனுப்பி நாம் சோதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஏற்கனவே சீனா வைத்துள்ளது. ஸோ இதற்கான ஹைப்பர்சோனிக் மிசைல்களை ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைத்து அங்கிருந்து வேண்டிய நாடுகள் மீது இந்த ஹைப்பர்சோனிக் அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்களை வேண்டிய நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்துவதென அது தீர்மானித்துள்ளது. அதற்கான சோதனையும் அது வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே நாம் தற்போது தயாரித்துள்ள இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரெஜெக்டரி லாங் டூரேஷன் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் என்பது நமக்கும் நமது ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2040ஆம் ஆண்டு நாம் விண்வெளியில் அமைக்க உள்ளோம். அதற்கான சோதனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே நாமும் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை இனியும் இதில் சில மாற்றங்களை செய்து நமது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 2040ஆம் ஆண்டு வாக்கில் நமது ஸ்பேஸ் ஸ்டேஷனிலிருந்து அமெரிக்காவையோ, சீனாவையோ, பிரிட்டனையோ உலகத்தில் எந்த பகுதியுமே தாக்கக்கூடிய ஒரு திறனை நம்ம நாடு பெற்றுவிடும் நண்பர்களே. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற ஆராய்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நமது சயின்டிஸ்டிற்கு கிடைக்காமல் இருந்துவிட்டது. அதனால் அவர்கள் அதிகமானோர் அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவுக்காக உழைத்து இன்று அமெரிக்கா உலகத்திலே மிக சிறந்த தொழில்நுட்ப நாடாக இருக்கிறது. அவர்களிடம் நாம் சில விஷயங்களுக்காக மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவை நமக்கு வழங்குவதில்லை என்பதுதான் உண்மையான கதை நண்பர்களே. ஆகவே தற்போது நம்ம நாட்டில் ஆராய்ச்சி செய்வதற்கான வேண்டிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இது போன்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து வெற்றிகரமாக செய்யப்பட்டு வருகின்றன. இனியும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள் உலகத்திலே மிக சிறந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நாடாக அதிக அளவில் ஆராய்ச்சிகளை புதிய புதிய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்த ஒரு நாடாக இந்தியா இருக்கக்கூடும் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.